الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله العظيم. புகழ் அனைத்தும் ஏக நாயனான அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதால் நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே துஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவின் இல்லத்தில் இஹ்திகாஃபில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினான், அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசூலியா செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்களித்த மிகப்பெரும் ஒரு பரிசாக அல் குர்ஆனிலே எமது மடியில் எமது உறவோடு நாம் வாழ்ந்தோம் என்பதற்குரிய அடையாளமாக நடமாடும் குழந்தைகளை கூறுகிறான். அல்லாஹ் ஒரு பரிசு, அல்லாஹ் நமக்கு தரும் பாக்கியம். அன்புக்குரியவர்களே, மனிதனிடம் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வித்தாபத்தால் குழந்தை செல்வங்களை எல்லாம் காட்டி தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவார்கள், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், குழந்தைகளை வைத்து கண்களை குளிரச் செய்வாயா. கண் குளிரும் செல்வம் அல்லது கண் கலரும் செல்வமா? குழந்தைகளை ஏதோ மிக தூரமாக மனித இனம் நல்ல ஒரு சமூகமாக மாறிவிடக் கூடாது என்பதாக லட்சக்கணக்கான குழந்தைகளை கொலை செய்தவர் குழந்தைகள் பாக்கியம், குழந்தைகள் அந்தஸ்து, குழந்தைகள் மதிப்பு இல்லை. ஆண் குழந்தைகளை கொண்டு வருகின்ற அரச கட்டளைக்கு இணங்க லட்சக்கணக்கான பட்சம் பாடல்களை கொண்டுரைக்கப்பட்டார்கள். பிரௌனியாவிலே குழந்தை பாசம் கிடையாது. ஜாமிலியா وَإِذَا الْمَوْءُودَةُ سُئِلَتْ بِأَيِّ ذَنبٍ قُتِلَتْ. ஜாமிலியாவிலே பெண் குழந்தைகளின் பாசம் கிடையாது. அல்லாஹ் ஆணையும் தரலாம், பெண்ணையும் தரலாம். தந்ததை அல்லாஹ்வின் திருப்தியோடு வளர்த்தெடுப்பது, வாழ வைப்பதுதான் பெற்றோருடைய கடமை. ஆனால் ஜாமிலியத்திலே يتوارى من القوم ما بشر به أيمسكه على هون أم يدسه في التراب. உங்களை பெற்றெடுத்த தந்தை
மக்களுக்கு மத்தியில் நடமாடாம மறைஞ்சிருப்பார். அவருடைய மானம் சென்றுவிட்டது. அவர் சமூகத்திலிருந்து விழுந்து விட்டார். யோசிப்பாரே, அயுசிக்கு அலாஹோய், இனிவோ இந்த குழந்தையை வளர்ப்பதால் அல்லது சகோதரர்களே மண்ணோடு மண்ணாக இந்த குழந்தையை போட்டு மறைத்து உடைத்து விடுவார். இவ்வளவு அவமானமாகத்தான் குழந்தைகள் பார்க்கப்பட்டார்கள். பெண் குழந்தைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜனாதா வீட்டுக்கு செல்வதை போன்று ஆண் பெண் குழந்தை பிறந்த வீட்டுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, மரண செய்தியை கேள்விப்பட்டால் என்ன துக்கம் இருக்குமோ அதே போன்று அந்த குடும்பம் துக்கத்திலே இருக்கும். குழந்தைகளின் மாற்றம் உள்ளத்திலிருந்து கலக்கப்பட்டது. பிராமியா குழந்தைகளுக்கும் சரிவராது, ஜாமிலியா குழந்தைகளுக்கும் சரிவராது, யகூதியா அவங்க ஆண் குழந்தைகளை, ஜாமிலியா காலத்த பெண் குழந்தைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆண் குழந்தைகளில் பெண் குழந்தைகள் என்ன சுபஹானல்லாஹ். அந்த ரப்பால எத்தனை ஆயிரம் குழந்தைகளை யகூதியா கல்விக்கு குடித்தவர்கள். ثم قست قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة. அந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்தது? اهدنا الصراط المستقيم. யா அல்லாஹ், தொழுகையில் ஒரு நாளைக்கு 17 தடவை கேட்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல ஹிதாயத்துடைய வழியில நாம் வாழணும். ரயிலில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின் வேண்டாம், யகூதி வேண்டாம், யகூதியல் வேண்டாம், நஸரானியல் வேண்டாம், குழந்தை வளர்ப்புக்கும் வேண்டாம், வாழ்வதற்கும் வேண்டாம், வாழ்வதற்கும் வேண்டாம், படிப்பிலும் வேண்டாம், ஆடையிலும் வேண்டாம், முடிவெட்டுக் கொள்ளும் வேண்டாம். எங்க வாழ்க்கை வாழ்க்கை யகூதி அங்கிருந்து வெளியே போகணும். எங்களோட முடியல, எங்களோட டீச்சர்ஸ் டேல, எங்களோட கான்செப்ட்ல சகோதரர்களே நாடகம் நடிக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் குனூத் நாசிரையோடு நாசமா போகட்டும் தான் சொல்றோம். குனூத் நாசிரை கருத்து. ஆனா ஒரு புள்ளை தொழுக கடமையானத்திலிருந்து அந்த மனிதனுடைய ஜனாதா தொழுதாலும் சூரத்து பாத்திமா உண்டு. அது என்ன சொல்றோம்? யகூதி வானம். இன்னைக்கு ஜும்மானே சொல்றோம். புள்ள வளர்ப்புக்கு யகூதி வானம், வாழ்வதற்கு யகூதி வானம், கல்யாணத்துக்கு யகூதி வானம், செயலப்பாடம். இத்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்கிறோம். யா அல்லாஹ், நபியை மாறி நாம் வாழணும், இஸ்லாமியனா வாழணும். சகோதரர்களே, பலஸ்தீனுக்கு மட்டுமல்ல யகூதி பிரச்சனை. அதனாலதான் சூரத்துல் ஃபாத்திஹால ஒவ்வொரு பிள்ளை உலகம் முழுக்க பிரச்சனை வருது. நாம் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம்? மதரசா முஹம்மதியா, யூனிவர்சிட்டி ஆஃப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல எல்லா ஃபேக்கல்டிஸும் இருக்கு, பேரண்ட்ஸும் இருக்கு. எடுக்கிறோமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க சொல்லிருக்கோம். எப்படி இருந்தாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குழந்தை வளர்த்தாங்க? நான் அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணிட்டதான் இன்னைக்கு தவறினேன். எத்தனையோ உபவாசமா ரத்த கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறான். பிள்ளைகளை வளர்த்து நொந்து வைத்திருக்கிறான். சின்ன வயதுல மடியில இத போல சும்மாவுக்கு வந்து உட்கார்ந்து வாப்பட சத்தம் கேட்டா, வாகனத்தை சத்தம் கேட்டா ஓடி வந்து கதவை திறந்து வீட்டுக்குள்ள சந்தோஷமா வரவேற்ற மகன் இன்றைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது உம்மவாப்பட கண்ணை குளிர செஞ்ச புள்ள ஓலவல் ரிசல்ட் எப்படி, ஓலவல் எக்ஸாம் முடிஞ்சு போக கூட எப்படி, எந்த புள்ள உம்மவாப்பட சந்தோஷம், உம்மவாப்ப கூப்பிட்ட மத்தியிருக்கு, உம்மவாப்ப இல்லாம தூக்கமிட்ட இப்படி இருந்த புள்ள இன்னைக்கு உம்மவாப்பா கண்டா தூக்கமே. சகோதரர்களே,
கண்ணியத்துக்குரிய அல்லாத நல்லடியார்களே, நல்லா உள்ள விளம்பரம். இஸ்லாம் எல்லாருக்கும் வழிகாட்டு. எங்களை யாருக்கும் பிச்செடுக்கிறது, எங்களுக்கு ஒரு பிள்ளை ஆளாக்குவது இஸ்லாத்தை பொறுத்தவரையில அழகான வழிகாட்டலே, அன்பான அரவணைப்பு. குழந்தைகளை அழைத்துக் கொண்டிருந்த கூட்டத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்து பெண்களின் தலையில் ஃபாத்திமாவை தன்னுடைய வீட்டுக்குள் உருவாக்கி காட்டினார். எங்களை பிள்ளைகள் பேச ஃபாத்திமா, முஹம்மத் பேச லைஃப் ஸ்டைல் எப்படி, ஆர்ட் ஆஃப் லைஃப் எப்படி, வாழக்கூடிய கலையை யகூதியிடம் கொடுத்தோம். பேசே பாட்டு இல்லாம உள்ள வளர்ச்சியாக நினைச்சோம். மியூசிக் டான்ஸ் இல்லாம குழந்தைகளை ஆளாக்க முடியாது என்றுதான் நினைச்சோம். ஃப்ரீ இல்லாம ஆண்கள் பெண்கள் கலப்பு இல்லாம படிப்பில்லை நினைச்சோம். பட்டி மாறி அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நாங்கள் செஞ்ச அநியாயம் தான் எங்கள் வீட்டுக்குள் இருக்கிறது மறுபக்கமாக வெடிச்சிட்டது. உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் எத்தனை குழந்தைகள் உட்கார்ந்தார்கள் வரலாறு. 51 குழந்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே உட்கார்ந்து இருக்கிறார். குழந்தை பார்த்து எங்கிருந்து படிக்கும். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைய மனதால எங்க வச்சிருக்கிறோம் யோசிக்கும். எங்க பிள்ளைக்கு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தத்தை யோசிக்கும். அதுலதான் பாசம் இருக்கும். குழந்தை பேர் பாக்கியமாக சொல்லப்படும். குழந்தைகளை பெற்று வளர்க்கணும் என்ற உணர்வும் அதற்குள்ளேதான் இருக்கும். வேற எங்கே குழந்தையை பற்றி வளர்க்கின்ற ஆசை கூட ஊட்டப்பட மாட்டார். ஜாபிலியத் மாறி பொங்கல பிள்ளைகள், அல்லது யஹூதியத் மாறி ஆங்கில பிள்ளைகள், இஸ்லாமியத் மாறி அல்லது இந்த முதல் ஜாபிலியா யஹூதியத் போல ஆங்கில பிள்ளை மானம் பொங்கல பிள்ளை மானம் கலச்சிருந்தோம். சினிமா கலாச்சாரம் உள்ளேயே பாக்கியம், அது வேற வெறுப்பாக பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே 51 குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே எத்தனை சிறிய குழந்தைகள் சிறுநீர் கலத்திருக்கிறார்கள். இதை கூட வரலாறு சொல்கிறேன். எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சிலங்களுக்கு வெட்கமா பேசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி இருக்கிறதா, வாப்பாக்கு வெட்கம்டா, மகன்கள் வாழ்க்கையில வராது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராம ஒரு நாள் மிம்பரில் சொல்றேன், பிள்ளையால கண்குளிச்சியை பார்க்க மாட்டேன். இது உண்மை. லேபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, ரத்தத்தோடு உள்ளது. வரலாற்றில் சாதனை படைத்த அத்துணை முஸ்லிம்களை வாசித்து பாருங்கள் சகோதரர்களே. அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்திருப்பாங்க, அதற்கு வெளியாக இருப்பாங்க. அன்புக்குரிய கண்ணியமான நல்லடியார்களே, எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் இருந்து விளையாடின பிள்ளைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பாசத்தை தெரிவிக்க விட்டார்கள். குடும்பமாப்பட்ட முதலாவது இறக்கம் இருக்கும், அன்பு இருக்கும், எனக்கு பிள்ளை இருக்கிற ஆசை இருக்கும், பிள்ளைகளை வச்சு வளர்க்கிறதுல நல்ல எண்ணம் இருக்கும். முதலாவது பிள்ளைகளுக்கு முன்னால உம்மவாப்பட உள்ளார். உம்மவாப்பட உள்ளார். சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தீபான ராணி புள்ள அரப்புள்ள கால் கொண்டாட்ட அரங்கத்தில் காலில்லாமல் சாதனை படைத்த ஒரு பிள்ளை. அந்த தாய், இந்த நூறாண்டு பெண்மணி சுப்ஹானல்லாஹ், வைத்தியர்கள் சொன்னாங்க, உங்களோட பிள்ளை பிறந்தா நீங்க கஷ்டப்பட போறீங்க. அதுக்குள்ளே அது ஒரு துண்டு அறவாசி. நீங்க செய்வீங்க, உங்களோட கருவறைய மண்ணறையாக ஆக்குவீங்க. செஞ்ச தவற மறைக்க, உள்ள பாகமாக்க, உள்ள பிறந்தா பஞ்சம் நினைக்க, எங்களோட அளவு குறைஞ்சிடும்,
உள்ள பிறந்தா இப்படியாக எத்தனையோ பேர் அங்கு மண்ணுக்குள்ள புதைச்ச மாதிரி இன்னைக்கு கட்டத்தில் உபவாசமாக குறைக்கலாம். அந்த இடத்துல இன்னொரு புள்ள பிறந்தா புல வெறி நடந்த இடத்துல இறக்கமா வரப்போகுது. மரண ஓடம் கேட்ட இடம் அது காசாமா இடம். இதுதான் யோகி. அவன் அடிச்சு சகிதான் என்ற பிள்ளைகள் சொல்லிட்டான். யகுதியத்துல புள்ள வளர்த்து உள்ள மௌத்தா போன நஷ்டம் ஞாபகம் வச்சு கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தாய்க்கு அல்லாஹ் செய்யட்டும். அவர் சொன்னா அவற்ற பிராணியத்திற்கல்ல, ஜாகியத்திற்கல்ல, யகூதியத்திற்கல்ல, முஹம்மதியாவை படித்தொரு தாய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பாசத்தை விளங்கின தாய். அவர் சொன்னா அல்லாஹ் தாரதை எப்படியும் தரட்டும், அவன் தருவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அறக்குழந்தை சுப்ஹானல்லாஹ் 6 சாதனை கூட அறக்குழந்தை அறமனிதன் சுப்ஹானல்லாஹ் ஒரு குர்ஆனை பாடமாக்கின உலகத்தை அசந்திருக்கக்கூடிய குர்ஆன் வசனத்தை அந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்ல ஓடி திரிக்க வச்சு யார் கண் குளிர்ந்து ஆரோக்கியமான எத்தனையோ பிள்ளைகள் உம்மா வாப்போட கண்களை கலங்க வச்சு ஆரோக்கியமான எத்தனையோ குழந்தைகள் 12-13 வயதுல தற்கொலை செய்து கொண்டு தாய் தந்தையை நெருப்புக்குள் பொசுக்குவதை போன்ற மனநிலையை கொடுக்கக்கூடிய இந்த காலத்தில் ஆரோக்கியமான இல்லாத ராணி மன்னித்தா 6 ஐஸ்கிரீம் கப்பல்கள் சொல்லுகிறார். மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆங்கிலத்தில் பேசுவார், வாகனம் ஓட்டுவார். சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தவண்டு வருவார். காலில் ஆரோக்கியம் இல்ல, உங்களோட பிள்ளைகள் சுபம் கேட்க வராமலா என்ன? அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பூமிக்குள்ள எதிரிகள் துப்பாக்கிகளோட நடமாட்டு மாறி இந்த உழப்பண்ண மகளால சுத்தி வர சுபமுக்கு வரத்துக்கு தடையாக யாராலும் சுத்தி கொண்டிருக்கிறாங்களா? தூங்குறாங்க இல்லையா? சகோதரர்களே, உண்மையாக கட்டம் இருந்து உம்ராவுக்கு போறார். முழு பாதுகாப்போட சுமந்து செல்வதற்கு தயாரான நேரத்தில் வீட்டுக்குள்ள முஹம்மதியால பாடத்துக்கு வரைச்சு ஹலீமா சாதியா அநாத பிள்ளையை தூக்கினது போல உம்மு மூசா ஆசியா ஃபிரௌனுக்கு முன்னால மூசாவை தூக்கி நான் இந்த பிள்ளையை ஆளாக்க ஆசைப்பட்டது போல அவர்களுடைய ஆளாக்க ஆசைப்பட்ட அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் சுப்ஹானல்லாஹ். சொல்லி சென்ற புள்ள அல்லாஹ் வீட்டை நான் தவாப் செய்யும் பொழுது அல்லாஹ் எனக்கு எந்த உறுப்பை தந்தானோ அந்த உறுப்பாலே நான் தவாப் செய்வேன். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அறக்கால்களுடைய தவண்டே நான் தவாப் செய்வேன். எங்கிருந்து வந்துச்சு? அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியாகிறேன். அருமை சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை உறுதியாக எங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களை ஒப்படைக்கும். இதுதான் குழந்தை பாசத்துக்கு ஆரம்பம். ஏந்த பிள்ளையால யூகே விசா இல்ல, ஏந்த பிள்ளையால ஏந்த மையத்தை வாசிக்கப்பட இங்கிலாந்து ஜப்பான் அல்ல. நம்மளோட பிள்ளைய நீங்க எங்கே வந்து அல்லாஹ் போக்குவரத்து எப்படி போகும்? எவ்ரி இன்டென்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன் பொறுத்தவரையும் குழந்தை வளர்ப்புல உம்மவாப்பட டிஎன்ஏ வேலை, உம்மவாப்பட மரபணுக்கள் வேலை செய்யும். டேஞ்சரஸ் கண்ட்ரோல் போர்ட்ல ராஜகிரியில அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாடு என்று சொல்றாங்க. உங்களோட பிள்ளைக்கு கெட்ட கூட்டாளி தேவையில்ல, இரவிட சுத்த தேவையில்ல, அதெல்லாம் நல்லது சொல்ல வரல. உங்களோட பிள்ளைக்கு நீங்க ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்தாங்கள்ட்ட, உங்கள்கிட்ட போதை வஸ்து பாவிக்கிற பழக்கம் இருந்தா உங்களோட புள்ள 5ஆம் ஆண்டு படிக்கப்படு அதற்கு நாம சொல்லல, நாங்க யோசிக்கல. இன்னைக்கு அவங்களோட வாயானது இல்லை. பழகி பேஸ்புக்ல சீரழிஞ்சு
பேசி வச்ச கல்யாணத்தை கூட சரியா செய்யாம 2 பேருக்கும் போன் வாங்கி கொடுத்து இவ்வளவு சுத்தமான ஒரு குழந்தை உருவாக்கம் அதை நஜீஸாக்கி, அதை சினிமாவாக ஆக்கி, அதை ஆவேசமாக ஆக்கி, அதை ஆபாசமாக்கி உள்ள போறது அல்லாஹ் பாதுகாக்கும். சூரத்துல் கலமுக்குள்ள போகும் வலீதின் முகையார பண்புகள் எல்லாம் கேட்கிறான். 9வது அசிங்கமான குணத்தை வலி குர்ஆனில் மோசமாக வர்ணிக்கப்பட்டான். தாய்க்க போனான். சகோதரர்களே, உறவையும் உணவையும் சரியாக்கும் முதலாக நல்ல பிள்ளை. இதெல்லாம் சில பேரும் வலி, இது மருந்து மாதிரி கொடுப்பா. சிலவங்களுக்கு படாது தான் நாங்கள் பட்டி போய் நான் கோபமா சொல்றேன், தெரிந்து கொண்டுதான் சொல்றேன். சமூகத்தை பத்தி நாங்கள் பார்க்காம இல்லை, தெரியாம இல்லை. ஆனா கேட்டு கேட்டு தெரிஞ்சது மாதிரி எங்களுக்கு இஸ்லாம் செழிக்கிறீர்களே யோசி பாருவோம். அல்லா தீரே வந்து சொன்னான், தாயே உன்னிடத்தில் நான் உண்மையை கேட்டு வந்திருக்கிறேன். உன்னால் தான் அந்த உண்மையை பேச முடியும், உண்மையை உன்னால் தான் சொல்ல முடியும். என்ன மகன் முஹம்மது 9 வர்ணனைகள் சொல்றார்கள், 9 அசிங்கமான பண்புகள் 8 என்னிடத்தில் இருக்கிறது. 8 அசிங்கமான குணங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் 9வது அதை தாயே நீதான் உண்மை என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் சொல்லிக்க வேண்டும். என்ற பிறப்புல முகம்மது கையிருக்கிறார். என்ற பிறப்பு மோசமானது, பிறப்பு மோசமான, பிறப்பு தவறான சினாவுடைய ஒரு பிள்ளை என்பதாக குர்ஆன் வரவிருக்கிறது. தாயே தாய் சொன்னவங்க, நீ உங்க வாப்பட மகன் இல்ல, இந்த ஆட்சியிலேயே நம்ம சகோதரர்களே தெளிவா சில விஷயங்களை பேசலாம். புத்திசாலி கைக்கினர் திருமணம் சுத்தமான பரம்பரை உருவாக்குறதுக்கு அடிப்படையாக நாங்க கொட்டைகளை போய் கல்யாணம் நடத்தி யகூதிய குழந்தை கேக் வெட்டி அவற்றின் சைட பொண்ணை மாப்பிளை ஆட வச்சு தக்குவாதாரிகள் உருவாக்கும் கனவுகள் நினைக்கிறோம். இது நீங்க என்னோட செலவு பண்ணல, உலமாக்களுடைய இல்ல, நிர்வாகிகளுடைய இல்ல. சகோதரர்களே, அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம குத்துவோம். திருமணம் பேர்ல, கல்யாண பேர்ல, மீடியாத பேர்ல. சகோதரர்களே, நஜ்முதீன் அய்யூபி ஆசைப்படுறார், நியத்து வைக்கிறார். நான் கல்யாணம் முடிக்கிற புக்குல எப்படி இருக்கணும், இதான் குழந்தைகளுக்கு ஆரம்பம். முண்டத்துடைய ஓலவில் எங்களோட ரத்தம், எங்களோட உறவு, எங்களோட ஹலால், எங்களோட பரிசுத்தம். சொல்றாரு, எனக்கு கிடைக்கிற பொங்குல அந்நிய ஆண்கள் பாதையில பட்டிக்கப்படாது. எப்படி சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறது. அடுத்தது நினைச்சாரு, எனக்கு பிறக்கிற புள்ள இது மாதிரிதான் நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தான். எனக்கு பிறக்கிற ஆண் மகன், அந்த மகன் பைத்துல் மக்திஸ்ல இஸ்லாத்துல கொடிய பழக்கம். அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய அறிக்கை பிறந்தார். மனைவியில பக்குவம், அல்லாஹ்வுடைய தொடர்பு, சுத்தமான டிஎன்ஏ, சுத்தமான உறவு. சுப்ஹானல்லாஹ். ஸலாஹுதீன் அய்யூபி இந்த உலகம் கேட்குது, இப்படி ஒரு பிள்ளை இல்லையா, அப்படி ஒரு பிள்ளையா, அப்படி ஒரு உமாவாக கொள்வான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கருமை சகோதரர்களே, ஸலாஹுதீன் அய்யூபி பைத்துல் மக்திஸிலே இஸ்லாத்தின் கொடியை பறக்க விட்டார். சொன்னார், யா அல்லாஹ், நீ எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருந்தால் ஐரோப்பா நாடுகளும் இஸ்லாத்தின் கொடியை பறக்க விட்டது. எப்படி இன்டென்ஷன் தெரியல சகோதரர்களே. உம்மாவோட நல்ல நியத் எப்படி இருக்கணும், உம்மாவோட இரவு எப்படி இருக்கணும், கல்யாணம்
எப்படி கொஞ்சம் பர்தா, எப்படி கொஞ்சம் சம்பாதிப்பு. அதனால சகோதரர்களே, அப்பாவி குழந்தைகள் அடிக்கிறதை விட முதலாவது நாங்கள் அவங்களுக்கு அநியாயம் செய்யாத சரியான ஒரு சூழல் உருவாக்கி சுருக்கமாக ஈரத்தில் சும்மாவே டைம் குடிக்கும். ஐபிஎல் மேட்ச் பார்த்தா அது பிரச்சனை. வேர்ல்ட் கப் மேட்ச் பார்க்க கூட யாராலும் டைம் போடுறீங்களா? எந்த நிர்வாகத்தாலும் டைம் பேசுமா? டைம் மேனேஜ்மெண்ட் கட்டாயம் போகும். சகோதரர்களே, பள்ளியை பிடிச்சி கட்டி வச்சுக்கிறோம், நபியை பிடிச்சி கட்டி வச்சுக்கிறோம், யகூதியத்தை திறந்து செய்கிறோம். எங்கேயாவது ஒரு வீட்டில் கஷ்டம் போடுமா? 8 மணிக்கு தூங்கும் கொண்டு ஏலாம். இன்றைக்கு எத்தனை பேர் சுபத்தை சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, நாம தௌபா செய்கிற காலம், நாம் உள்ளத்தால் அழுகிற காலம், உள்ளத்தால் வேதனை பற்றி முழு உம்மத்துக்குமாக வேண்டி அல்லாத கையெழுத்து வேண்டிய காலம். அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உண்மையிலே ஒரு குழந்தை வளர்க்கிறதுக்கு நல்ல சூழல் ஸ்பிரிச்சுவல் என்வாயன்மெண்ட், பிசிக்கல் என்வாயன்மெண்ட் நாங்கள் நல்லா சொல்லி கொடுக்கிறோம். 9 வயசுலேயே தனி ரூம், அட்டாச் பாத்ரூம், பர்சனல் கம்ப்யூட்டர், பாப்பா உள்நாட்டிலே இல்லை. ஈமான கொடுத்துட்டு மீடியாவுக்கு தக்குவாவுக்கு, ஈமான கொடுத்துட்டு கார் டிரைவரை கொடுக்கும், டிரைவிங்க கொடுக்கும். ஈமான கொடுத்துட்டு தக்குவாவை கொடுத்துட்டு, சூழலை கொடுத்துட்டு, ஒழுக்கத்தை கொடுத்துட்டு, அறிவை கொடுத்துட்டு, பண்பாட்டை கொடுத்துட்டு, உங்களோட வேகங்களை உங்களோட பணத்தையும் கொள்ளையிட்டு அதுக்கு முன்னால குணத்தை கொடுக்கும். சகோதரர்களே, யாரும் மன்னிச்சுக்கோங்க, நோபரத்துக்கு பேசுறதல்ல, விளங்க வேண்டிய காலத்தில் இந்த புள்ள வாலிபுள்ள சூழல் எல்லாம் 7 வயது வரைக்கும் குழந்தைகளோடு விளையாடுகிறார்கள். அதிகம் சபா 7 14 வரைக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். 14 பிள்ளைய நான் வளர்த்தாச்சு. இதுக்கு பின்னால் இந்த பிள்ளைய பொறுப்பே இல்லை. பேசினா திரும்பி பேசுவான். சகோதரர்களே, அன்பாக இளம் நெஞ்சங்களே, நீங்க உங்க ரொம்ப வாப்பட உயிருக்கு விட பேசுறவங்க ஆகிடாதீங்க. சைலண்ட் சிலருக்கு பிள்ளை 14 வயசு குறை முடிய பார்த்தா, வீட்டுக்கு வர நேரத்தை பார்த்தா, பாப்பா அம்மா நெஞ்சி வெடிச்சு மொத்தவை கொள்றதில்லை. நீங்க யோசிச்சு உங்களோட மையத்தை வச்சு ஒரு பிளேட் எடுத்து கீழீங்களா, குத்துவீங்களா? ஆனா உண்மை உயிரோடு இருக்கப்பட எத்தனை குத்து குத்துவீங்க, எத்தனை வெட்டு வெட்டுவீங்க. வெற்றாம நீங்க இல்லை. அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பாப்ப கொடும்பொழிந்து கஷ்டப்பட்டு வாராரு. பக்த வந்து இறங்கி வீடும் இல்லை. அடுத்த நாள் பிள்ளைக்கு சாப்பாட்டை கொடுக்கணும். பயந்து கொண்டே 4-5 கிலோமீட்டர்ஸ் நடந்து வீட்டுக்கு போய் சேர்றார். சேர்ந்து கதவத்தை வந்து கேட்கிறார், மகனிங்க உண்மை சொல்றா, கூட்டாளி பிள்ளைகளோட சேர்ந்து சுத்த போயிட்டு. இதுதான் சைலன்ஸ் இலக்கு. வாப்பாவை மெல்ல கொள்றார், ரகசியமா கொள்றான், ரகசியமா கொள்றான். எப்படி அந்த வாப்பா நீ எவ்வளவு ரகசியம் இல்லாம இல்லை. அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, எங்களோட பாடத்திட்டம் மாறிச்சு. செல்லலாடைய பாடத்திட்டத்தை எங்களை வீட்டுக்கு கொண்டு வரும். அதுலதான் பாசம் இருக்கு, அதுலதான் மஹப்பத் இருக்கு, அதுலதான் தான் தந்தைந்தா உயிரோட்டம் இருக்கு. இஸ்லாம் உயிர் உள்ளது. 6 மாத குழந்தை உயிர் இருந்தா ஊசியை வச்சா சத்தம் போடும். 6 அடி மனிதர் வழங்குகிறார். ஊசி இல்ல, கத்தியால வெட்டினாலும் இறந்து போன உடம்பு சொன்னா அங்கே இந்த சத்தத்தை பார்க்கலாம். உம்மவாப்பான உணர்வு, தொழுகை இஸ்லாமிய உணர்வு, கல்வியின் உணர்வு, ஆசிரியர் அதிபர்ந்த மானம், மரியாதை, ஒழுக்கம் இந்த சகோதரர்களை வளரும். ஈரம் இருந்தார். அல்லாஹ் சொன்ன யஹூதியின் உள்ளத்தை கல் நெஞ்சி குடிச்சார். சுருக்கு பகரான
இந்த திட்டத்தை கொண்டு வச்சு உச்சம் தலையில் உள்ளங்கால் வச்சு பிள்ளைய நினைச்செடுத்தால ஈரணிக்குமா உம்மாப்பாட்ட உணர்வீக்குமா எங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கோம். அதுல பாசத்தை பார்க்க உம்மாப்பா பிள்ளைகளோட பாசம், பிள்ளைகள் உம்மாப்பாவோட பாசம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு மகளுக்கு என்ன மதிப்பு, ஒரு மகளுக்கு என்ன மதிப்பு, எவ்வளவு இறக்கம். சுப்ஹானல்லாஹ். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் தருவாயில நோய் பார்த்தவாறான தந்தையை வந்து பார்த்தால் வலிமையான வார நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே மகள சத்தம் கேட்டா எழுப்பி வாசலுக்கு போய் மகளை முத்தமிட்டு வர வைப்பான், முத்தமிட்டு வர வைப்பான். பெரிய மனுஷர்களே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாம, ஆனா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்தாம வந்தா அந்த வரவேற்பதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தால எழுப்பி வர முடியாது. பாத்திமா வாசல் இருந்தே சொன்னாங்க, எங்க வாப்பா இதுக்கு பின்னால் எழும்ப மாட்டாங்க, எங்க வாப்பா சக்கரவர்த்தி இருக்கிறாங்க. பாத்திமா எனக்காக வேண்டி தந்தை எழுப்பி வராத நாளே இல்லை, இன்றைக்கு வரல, வரப்போறதும் இல்லை, இதுக்கு பின்னால் எங்க வாப்பா எனக்கு இல்லை. இந்த இடத்துல காட்டுங்களே சகோதரர்களே, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லைப்ரரி வீட்டுக்குள் இருக்கும். இன்னைக்கு நாங்க அல்லாஹ் மன்னிக்கணும், செருப்பு அதுக்குள்ள மதிப்பு தலைக்கு கொடுக்கிறோம். விதம் விதமான செருப்ப பிள்ளைக்கு மகளுக்கு வாங்கி கொடுத்து அழகு பார்க்கிறோம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, குர்ஆன், ஹயாத்து சஹாபாவும், அமல்களின் சிறப்பும், நன்மைகளுக்கு ஆரம்பிச்சிருக்கும் தலைக்கு போறதுக்கு கொடுக்கிறோமா? எங்களை பத்தாவது எத்தனை புக் ஷாப்பி, எனக்குள்ள எத்தனை புத்தகம் வாசிச்சிருப்பாங்க. சரி, குழந்தை வளர்ப்பை பத்தி நான் எத்தனை புத்தகம் வாசிச்சிருக்கேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் நபியா இல்லையா என்ற கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் அவருடைய பெயரில் குர்ஆனில் சூரா இருக்கிறது. 4400 உபதேசங்கள் தாங்க ஒரு மகனுக்கு செஞ்சார். அவர் ஒரு டிகிரி ஹோல்டர். இதுல உள்ளவன் அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு, அல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மூளைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு முடிச்சு கொடுத்து கொண்டே கல்யாணம் வந்துட்டு பிள்ளைகள் முடி செய்வது. ஸ்கூல்ல போலீஸ் வரணும் செய்கிற முடிவெடுத்து அப்புறமா இல்லை, அதிபருக்கு பேசலாம். அவனோட முடி எவ்வளவு மதிப்பு, சும்மா மதிச்சு அவனோட மூளை. கண்ணியத்துக்குரியவர்களே, மூளைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த பிள்ளைகள் முடிக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர மஸ்ஜிதில் எழுப்பி அனுப்பினார். ஸ்கூலில் அல்ல, அவனோட முடிய வெட்டி கொடுப்பான். முதுகு வரலாறு தொங்குது, ஒழுக்கம் பேச நேரம் இல்லை. முடிக்கும் சகோதரர்களே, சூழல் சூழல் தான் கல்வி சூழல், ஒழுக்கமான சூழல், ஈமானிய சூழல், மஸ்ஜிதுடைய சூழல். நிறத்தில் கூட ஒழுக்கம் பெறுகிற மாற்றம் பிள்ளைகள். அந்த நிறத்தை சொல்லல, சில உடுப்புல நிறத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எழுப்பி அனுப்பினாங்க. போகும் பேசி நீங்க ஒழுக்கமாக்குவோமா, உங்களோட நிறம் குழப்பம். மஸ்ஜிதுக்குள் இருந்து இந்த டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு சகோதரர்களே, பள்ளிகளை ஸ்டேடியத்துக்கு VIP கிளாஸ் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போவேன். வழக்குக்கு நீதிபதிக்கு முன்னால் எழுதிப்போமே, அவ்வளவுதான் டிஷர்ட் மதிப்பு. கல்யாணத்துக்கு நான் போட்டு போறோம். மஸ்ஜிதுக்கு வர டிஷர்ட் நைட்டும் பைக்கும் எங்களோட உம்மத்துடைய வேலை, ரத்தத்துக்கு விலங்கேற்றுறவன் நைட். இவர் தொழிலை சுற்றுத்த நைட். என்ன ஏமாற்றம் சகோதரர்கள். ஒன்று மட்டும் சொல்றேன், அன்புக்குரிய அல்லாஹ் சத்தியத்தை சொல்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பயப்பட தேவை, வீரம் பேச வரல. ஆனா நாங்க இத்தின ஸிராத்தல் முஸ்தகீமுக்குள்ள போகலன்னா அல்லாஹ் மன்னிக்க முடியும்.
சமூகத்தை செய்யலாம், எதிர்பார்க்கிற பெருமைகளை சந்திக்கலாம். இந்த பையன் ஓலவர் ரிசல்ட் அல்ல வழக்கத்தால் இருப்பானாக ரிசல்ட் நம்ம வாசி சொல்லியிருக்காங்க. சில பாய்ஸ் ஸ்கூல்ல ரிசல்ட் வாசிக்கலாம், கேர்ள்ஸ் ஸ்கூல் மாதிரி நல்ல சூழல் இல்லைன்ற ஞாபக சக்தி இல்லை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலை பொழுது தூக்கத்தில் குர்ஆன் அவன் நினைக்கிற மாதிரி இவங்க தூக்கத்தில் சுபம் எதிர்ப்பாங்கண்டா சுகமையான ஞாபக சக்தி வராது பிள்ளைகளுக்கு. ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து பிள்ளைகள் அறிவாளிகள் ஆக்குறதுக்கு பெருமுயற்சி அல்லாஹ் எல்லா முயற்சியை பகுதி செய்யும். அன்புக்குரிய அல்லாத நல்லையார்கள். ஆனா ஓட்ட கோப்பையில தண்ணியும் செய்யலாம். வாலிப பிள்ளைகளை மெமரி எல்லாம் போச்சு. ஏனென்றா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து கூட சபையில் இதுதான் வாய் சொல்லப்படுகிறதா? அன்புக்குரிய அல்லாத நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்கள் இன்றைக்கு கேளுமோ எத்தனை ஹதீஸ் பாப்பா உங்களுக்கு பாடம் ஸ்காலர்ஷிப்புக்காக வேண்டி குர்ஆன் மதரசாவை இழுத்து மூன்றும் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனை சம்பந்தப்படுத்தாம ஹதீஸை சம்பந்தப்படுத்தாம இன்றைக்கு காலையில் அல்லாஹ் ரஹ்மத்தின் ஒரு புள்ளேட்ட 12 வயசு புள்ளேட்ட உஸ்தாத் சொன்னாரே, கொஞ்சம் கேட்டு பாருங்க குர்ஆன்ல எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கத்தை சொன்னாலும் எத்தனாவது ஆயத்தை சொன்னாலும் மலமலையில் ஓடுறார். 12 வயசு 400 பக்கம் ஓதுகோ, அதுக்கு முந்தின பக்கம் 40, அந்த பக்கத்தில் இன்னொரு ஒரு பக்கம் மல்ல மல்ல கம்ப்யூட்டர் ஸ்பீடா குர்ஆன்ல பரவ. இமாம் சுதைஸ் 12 வயசுல ஆபித்தாங்க. ஹரம்ல 40 வருஷம் இமாம். 40 அன்பஷா கஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி உம்ம ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. சுன்னத்தா தீன ரசிச்சு உள்ள வளர்த்தாங்க. ஹதீஸ் நெஞ்சில சுப்ஹானல்லாஹ். தேவபந்துடைய லைப்ரரி எரிக்கப்படுது, பேசப்படுது. ஆங்கிலேயர்கள் எரிக்க தயாராகிறாங்க. 15,000 கிதாபுகள் சொன்னாங்க எரிக்க விட்டுட முடியாங்க. 15,000 கிதாப் எழுதுறதுக்கு தாளும் எழுதுறதுக்குரிய ஆளும் எழுதுவதற்குரிய பேனாக்களை தயார் செஞ்சு எழுந்தோ 15,000 கிதாபுகளை நாம் மனப்பாடம் இப்படி போட்டோகாப்பி மெமரி அதுக்கு சொந்தமான உண்மத்தில் அன்புக்குரிய இந்த சூழல் ஒரு தாய்க்கோழிக்குள்ள அறிவு உண்மவாப்பக்கு இல்லாம போய்த்தான் பிள்ளைய சரி செய்யலாம். தாய்க்கோழிக்கு தெரியும் 21 நாளைக்கு முட்டைக்கு மேல சூடுபடும் சூழல் கிடைக்கும். வெளியே போனா கூட்டு கோழி ஓடி வந்தது. இன்னைக்கு சிக்கன் பொதுவா உதாரணம் நான் சொல்றேன், அதனை கொடுக்கிற சூழல் தான். 21 நாளைக்கு இடையில அந்த முட்டை சரியா சூடுபட வேண்டாம். என்ன செய்யும்? இறக்கையால திரட்டி விடும், திறகால திரட்டி விடும், காலால தட்டி விடும். யாராவது ஒரு சின்ன பிள்ளையாவது முட்டையில கைய வச்சா கொத்தும். அதுக்கு தெரியும், தாய்க்கோழிக்கு தெரியும். 21 நாளைக்கு பின்னால சரியான சூடுபட்டா ஜனம் இல்லட்டி பிணம். முட்டை நாள் கூழ் முட்டை நாள். இன்னைக்கு சமூகம் நாளவில்லா குறைந்து சொல்ல. ஒரு பொம்பளை தைரியமா ரோட்ல போனா சில வேளை கோழி புதைக்கிற மாதிரி 4 நாளைக்கு பின்னால புதைச்சி வச்சுக்கலாம். அந்த ஊரை அச்சத்திலே வீதியிலே 1 கிழமை 2 கிழமை 1 மாசம் தவித்திருக்கிறான். சகோதரே, சூழல் இல்லைண்டா சமூகம் நான் வீட்டுக்குள்ள சூழல் குறிப்பா சொல்றா மஸ்ஜிதுடைய சூழலோடு என்னென்ன சொல்றா அழகான பாடத்திற்கு அழகான பாடத்திற்கு அது எங்க? அதான் குர்ஆன், அதான் தீன், அதான் எதிர்த்து கொடுத்து பாருங்க சகோதரர்களே. பிள்ளையால கண் குளிர் இல்லைண்டா கண் கலப்பு மையத்துக்கு பேசிக்கொள்வாங்க. என்ன வேறொன்றும் இல்லை. பிள்ளைகள் படுத்தின பாடி 5 பிள்ளைகள் சம்பாதித்தார்கள். என்னாச்சு? கொட்டா கொட்டினாரு. பிள்ளைகளை நம்பி மனைவியை நம்பி அவங்க 2 பேரும் நம்பல. யாரும் முழு சொத்தை எழுதினார். இப்ப கடையில வேட்டர் வேலை கிடைச்சார்.
கோடான கோடி சொத்தை எழுதிக் கொண்டு பிள்ளைகளும் உம்மாம் சேர்ந்து பாப்பாவை வெளியில வச்சு நன்றியா எங்க இறக்கம் போயிடுச்சு, எங்க பண்பாடு போயிடுச்சு. சகோதரர்களே, யகுதியத்தில் தானே எங்களை நபிக்கு நன்றி வச்சவங்க, சக்கராத்தை பாடுபட்டவங்க. ஹைபர்ல நஞ்ச வச்சான். சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றைக்கு சரியா நஞ்ச வச்சு சல்லல்லாஹு நிலச்செடுத்து சாப்பிட போறாங்க. அண்ணா மஸ்மூமா ஒரு கடி கடிக்கிறாங்க. அந்த நஞ்சினுடைய தாக்கம் உடம்புக்குள்ள போயிடுச்சு. சக்கராத்தையும் வருத்தப்படுத்தின கூட்டம் யஹூதியர். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா கால் அஜீபு அல்மத்தாம் அல்லதி அகல்து பிஹைபர் தகத்தல் அபுகரி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹைபர்ல சாப்பிட்டு எனக்கு துண்டு படுத்து, என்ன துண்டு போட்டு என் நரம்பு எல்லாத்தையும் வெட்டி எடுக்கிற மாதிரி எனக்கு வருத்தமே. வைரத்தை பாதிக்கிறான், நஜீஸை பாதிக்கிறான். அவன் மட்டும்தான் மனிதனை நான் நினைக்கிறவன். நான் சொல்றேன், கேட்கிறேன். சகோதரர்களை, எங்களை சொல்கிற கான்செப்டை யோசிக்கணும். அது ஒரு பாட்டை போட்டு மியூசிக்கை போட்டு ஆதரவு கொண்டு எகிப்தில உலகத்துல முதல் விளக்க தயாரிப்பாக தெரியும். அதுக்கு சேர்த்தினான் கிருமிகளை இஸ்ரேலில் சொன்னா, உனக்கு நல்ல பருத்தியை நான் தாரேன், நல்ல பட்டு தீர்த்த நான் தாரேன். எகிப்துக்கு போன நேரத்தை பேசுறாங்க, சுப்ஹானல்லாஹ், நல்லதை தாரது போல, இறைச்சி துண்டுல நஞ்சி வச்சது போல, சுப்ஹானல்லாஹ், புழுவையும் பூச்சையும் உற்பத்தி செஞ்சு பருத்தி விதைகளுக்குள்ள புகுத்தி ஏற்றி அந்த எகிப்துக்குள்ள கொடுத்தா, இன்றைக்கு எகிப்து எப்படின்னா ஒரு பருத்தி மரம் இல்லாத, ஒரு கொட்டு மரத்தை காண இல்லாத, அந்த வருமானம் இல்லாத நாடாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். சதி செஞ்சு செய்வான், குழந்தைகளுக்கு இதை பாதிப்பான். ஐரோப்பா நாடுகள்ல திடீரென்று கேள்விப்படுறோமே, உம்மா வாப்பாவுக்குள்ள கொண்டு போட்டது, வெட்டி போட்டது. சகோதரே, ஹெட்செட் அடிச்சு ஐபோட்டை போட்டு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து மியூசிக்கை கேட்டு அந்த எத்தனையோ அசிங்கமான காட்சிகளை பார்த்து திடீரென்று எழுதி கத்தி எடுத்து அல்லது கன் எடுத்து கிளாஸுக்கு போயிட்டு பயணம் நடக்கிற எத்தனையோ கேள்விப்பட்டு, இப்படியான ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு போறான். என்ன நடக்குதுன்னு பார்க்கறது, அவர் மைண்ட் செட்ல என்ன பதிவாகி ஏழு செய்யலாம், தாழ கொள்றான். அங்க பார்த்தா கில்லியுவா மதர்ந்த சத்தம் ஒன்று அந்த தலையில பதிவாகி, தந்தையுடைய ரத்தத்தை குடிச்சு பாருங்க சத்தம் ஒன்று மைண்ட் செட்ட பதிவாகி. இது எங்க சகோதரர்களே, இசையில மியூசிக்ல பேக்ரவுண்ட் சவுண்ட்ல இந்த சத்தத்தை கேட்கிறோம். சேர்த்து கொடுத்தோன்னே அந்த வெறி அந்த பிள்ளை. சகோதரர்களே, நபிக்கே நன்றி வச்சோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்ள பிடிச்சோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நஜீஸ் எல்லாம் எங்க வீட்டுல குர்ஆன் எங்க, குர்ஆன் மதரசா எங்க, இமாம் புகாரி உருவானது மஸ்ஜிதில் வச்சு, இமாம் ஷாஃபி உருவானது மஸ்ஜிதில் வச்சு. அந்த சூழல், அந்த சிலபஸ், அந்த பாடத்திற்கு இல்லாத கஷ்டம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உம்மா பாப்பாவை பார்த்து சீது சொல்லப்படும். இவன் கொடுத்த பாடத்திட்டத்துல உம்மா பாப்பா கொள்ளு எதுக்குள்ள கிடைச்சு. இன்னைக்கு 12 வயசுக்குள்ள உமா முன்னால சொல்றான், உமா நான் தற்கொலை செஞ்சு கொள்கிறேன், கேட்டு தடுத்து ரசிக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கும் சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தெளிவான அளவான அந்த ஓய்வு கரணி எவனில சுப்ஹானல்லாஹ் உம்மாவை பார்க்கணும். நோயாளி உம்மாவை பார்ப்போம், என்ன சொல்றத பார்க்கணும். அல்லாஹ் வரக்க செய்யணும். எவ்வளவு அழகான வழிகாட்ட, எவ்வளவு அழகான மதிப்பு தாய்க்கு. ஒரு புள்ள சொல்றது, பாப்பாவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாரு,
என்னோட மகன் சொன்ன வார்த்தை, வயசாலி வயது நல்லா சம்பாதிச்சுட்டார், எல்லாமே படிச்சு கொடுத்தீங்க, மார்க்க வீக்கல்ல. சொல்றாரு தெரியுமா, என் மகன் நான் நோயாளியா இருந்து மருந்துக்கு போய் போடுவோம் கேட்டோன்னே மகன் கேட்டாராம், பாப்பா சாகர வயதுல இருக்கு பாப்பா மருந்து கேட்க. குழந்தை வளர்ப்பு வெற்றியா? அதை விட தாண்டி வாப்பட மையத்துக்குள்ளாத பிள்ளைகள் கேட்கிறான். 32 மணித்தியாலம் ட்ரை பண்ணி மகன் வந்தாரு, வாப்பட மையத்தை பார்த்தாரு, மையத்தை வச்சு கொண்டு வந்தாங்க, தப்புல வச்சுட்டு மகனை தேடினான். மகன் பள்ளிக்கு வெளியே 32 மணித்தியாலம் ட்ரை பண்ணி வந்த மகன் வாப்பட மையத்தை துளது. அல்ல என்னை உங்களை பாதுகாப்பானாக, கண்குளிர்ச்சியான பாக்கியமாக உங்களோட பிள்ளைகளை எல்லாம் ஆக்கி வைப்பானாக. எங்களை பாவங்களை மன்னிச்சிருக்காங்க, இல்லை அருள் புரிஞ்சிருக்காங்க. உண்மையான தீனுடைய வெளிச்சத்தோட, தக்குவாவோட, அமலோட, அன்பு ஸல்லல்லாஹு அழகிய முன்மாதிரியோட எங்க பிள்ளைகளை வளர்த்துத்தாயெல்லாம் இதை பாக்கியமாக ஆக்கித்தாயெல்லாம். எங்க பிள்ளைகளை வச்சு இந்த கண்களை கடந்து வச்சுதான் அறிபூசினார், கேவலப்படுத்தினார். எங்க பிள்ளைகளை தக்குவாக எங்க பிள்ளைகள் எங்களை ஜனாசாக்களை சொல்லி பண்ணினாங்க, வலதும் சாமியாக பண்ணினாங்க. நாளை கதறில கடலில் தத்தளிப்பது போன்ற அந்த பயங்கரமான நிலையில பிள்ளைகளுடைய துவாய்களுக்கு தேவையாலாம். நீ தந்த பாக்கியம் யாரலாம், நீ தந்த பாக்கியம் யாரலாம். எங்களுக்கு வாக்குமாறு முயற்சித்தார்கள். அவங்க மௌத்தா இருந்தா அவங்களோட கபறுகளை வெளிச்சமாக்கியாரலாம், சொந்தத்தை போன்றவையாக்கியாரலாம். இன்னைக்கு மிம்பது கேட்கிறார்கள், இன்னைக்கு ஜும்மால வந்து உட்கார்ந்தார்கள், ஜும்மாட மதிப்பு உண்டாலும், தொழுகை என்றாலும், பிராண்ட மதிப்பிடாலும், லாயிலாக இதெல்லாம் திருக்கலிமாவாக இருந்தாலும், மழலை மொழியில எங்கள் படிச்சு தந்த பாடல்கள் யாரா அவங்களுக்காக நாம குறை சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு திரும்ப கொடுப்பாயா, வாழ்ந்து கொண்டிருந்த நீண்ட ஆயிரம் கொடுப்பாயா. எத்தனையோ பிள்ளைகளால உண்மை வாப்பமா கொண்டு வைத்திருக்கிறாங்க. எல்லாம் அந்த அத்தனை வருஷங்களில் நம்ம ஆக்குவாயா. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக ஆய்வுகள் நடந்து சொன்னாங்களோ, எப்படி சஹாபாக்கள் நடந்தாங்களோ, அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் பாக்கியமானவர்களாகத்தாயா, சாரியானவர்களாகத்தாயா. யாரா எங்களை பிள்ளைகளை வச்சு சீரழிச்சிடாதே, நோயாளியாக்கிறாதே, பாரமாக ஆக்கிறாதே, பாக்கியமாக ஆக்கித்தாயா. பிள்ளைகளை ஞாபகப்படுத்தக்கூடிய நல்ல விளக்கத்துக்குரிய எதிர்காலத்தை கையேந்தி வாழ வச்சிடாதே. எல்லாம் தத்துவாவோட, தீனோட, அன்பு நபியுடைய அழகான வாழ்க்கையோட பிள்ளைகள் வாழணும். எல்லாம் எல்லாரும் வயது இருந்தாலும் பிள்ளைகள் வச்சு கற்கொள்கிற பாக்கியத்தை தாயெல்லாம் கட்டில நோயாளியா இருக்கக்கூடிய தாய்மார்களை, தந்தைமார்களை நோக்கமாடிச்சு கஷ்டப்படுத்துற பிள்ளைகளாக பிள்ளைகளாகிறாரே. நான் இந்த போவாக்குமாறு ஏங்கி தவிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ரஹ்மத் செய்வாயா. சின்ன பிள்ளைகள் ஜும்மாவுக்கு வந்திருக்கிற இலை நெஞ்சுகள் அத்தனை பேருக்கு ரஹ்மத் செய்ய சாலையானவர்கள் அவர்கள் தாயா கபூல் செய்வாயா.